வணக்கம் தலைவா, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் தமிழகத்தில் அரசு மேற்கொள்ளவிருக்கும் கூட்டுறவு வங்கி நகைக்கடன் தள்ளுபடி குறித்த முக்கிய அறிவிப்புகளை பகிர்ந்து பார்க்கலாம். குறிப்பாக தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமையிலான புதிய ஆட்சியில் பெண்கள் மற்றும் குடும்ப தலைவிகளுக்கு முன்னுரிமை அளித்து சுமார் 15,000 25,000 கோடி ரூபாய் வரை நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த சலுகையை பெற வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் ஆதார் வங்கி கணக்கு விவரங்கள் போன்ற ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டியது அவசியம். தகுதியான பயனாளிகளை தேர்ந்தெடுக்க தணிக்கை குழுக்கள் அமைக்கப்பட்டு ஒரு குடும்பத்தில் உள்ளவர்கள் பெற்ற பல்வேறு கடன்கள் குறித்தும் ஆய்வுகள் நடத்தப்பட உள்ளன. கிராமப்புற மக்கள் மற்றும் மகளிர் சுய உதவி குழுக்களின் பொருளாதார முன்னேற்றத்தை நோக்கமாக கொண்டு இந்த தள்ளுபடி திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இறுதியாக பயனாளிகள் தங்கள் சரியான ஆவணங்களை முன்னதாக தயார் நிலையில் வைத்திருக்குமாறும் தகவல் தெரிவிக்கப்படுகிறதுங்க. தமிழகத்தில் இந்த நகைக்கடன் தள்ளுபடி யாருக்கு முதல் கட்டமாக வழங்குறாங்க? 15,000 20,000 கோடி ரூபாய் வரை இதை இதற்காக தமிழக அரசு செலவிட போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த நகைக்கடன் திட்டத்தை முதல்வர் விஜய் இன்னும் இதை அறிவிப்பே பண்ணலை. ஆனால் நகைக்கடன் வரும்னு சொல்கிறீங்களே ஏன்? நகைக்கடன் திட்டம் முழுமையான அல்லது குறிப்பிட்ட சவரன் வர்த்திகை இருக்கும். மகளிர் சுய உதவி குழு கடன்கள், பெண்கள் பொருளாதார சுமையை குறைக்க, விவசாய கடன், கிராமப்புற விவசாயிகளுக்கு கல்வி கடன், மாணவர்களின் எதிர்கால தன்மையை முற்றிலும் மாற்றுவதற்காக இந்த கல்வி கடன் அனைத்துமே தள்ளுபடி செய்வதற்காக தள்ளுபடிக்கான மாத வரம்பு மற்றும் முன்னுரிமைகள். பயனாளிகள் 60 வயது வரை உள்ள குடும்ப தலைமைகள், கிராமப்புறங்களில் வசிக்கும் பெண்கள், குறிப்பாக மாதம் 2,500 மகளிர் உரிமை தொகை மற்றும் சிங்கப்பெண் திட்டத்தின் தொடர்ச்சியாக இது அமல்படுத்தப்படும். குடும்ப தலைவிகள் திட்டத்தின் மிக முக்கிய இலக்கு ரேஷன் கார்டு அடிப்படையில் தேர்வு. கூட்டுறவு வங்கிகள் அடித்தள பயனாளிகளாக இருக்கணும். வறுமை கோட்டிற்கு கீழே கிராமப்புறம் மற்றும் விவசாயிகளாக இருந்தால் உங்களுக்கு இந்த 2026 பரிசீலனை செய்து நகைக்கடன் தள்ளுபடி, மகளிர் சுய உதவி கடன், விவசாய கடன், கல்வி கடன் தள்ளுபடி, நகைக்கடன் மட்டுமல்ல அனைத்து கடன்களுமே தள்ளுபடி செய்யப்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, வங்கி பாஸ்புக் இதெல்லாம் இருந்தால் தான் கடனே கொடுப்பாங்க. அரசு அதிகாரிகள் 4 கட்ட டிஜிட்டல் தணிக்கை முறையை பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. தணிக்கை செய்ய கூட்டுறவுத்துறை அதிகாரிகளால் சிறப்பு குழு அமைப்பாங்க. குடும்ப கணக்கீடு ரேஷன் கார்டை அடிப்படையாக கொண்டு ஒரு குடும்பத்தில் எத்தனை நபர்கள் கணவன் மனைவி பெற்றுள்ளார் என கணக்கிட போகிறாங்க. டிஜிட்டல் சோதனை, ஆதார் எண்ணை கணினியில் உள்ளீடு செய்தவுடன் எந்தெந்த கூட்டுறவு வங்கிகளில் என்னென்ன வகையான கடன் பெற்ற என்ற முழு தவறுமே உங்களுக்கு தெரியும். பட்டியல் தயாரிப்பு, கடன் பெற்ற தொகை மற்றும் வகையை சரிபார்த்து இறுதி தள்ளுபடி பட்டியல் சரிபார்க்கப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, வங்கி பாஸ்புக்கு மற்றும் கடன் அட்டை இது இருந்தாலே போதும், உங்களுடைய கடன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். குழு அமைப்பு, குழு நேரில் ஆய்வு, குழுவுடைய பகுப்பாய்ப்பு, கடன் வகைப்பாடு இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கடனே கொடுக்க போகிறாங்க. டிஜிட்டல் சரிபார்ப்பு முறையில் ஆதாருடைய சக்தி இருக்குது. நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட குழுக்களில் கடன் வாங்கியிருந்தால் உங்கள் ஆதார் எண்ணை உள்ளிட்டவுடன் அனைத்து விவரங்களையும் அதிகாரிகள் கணினியில் தெரிந்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. தள்ளுபடிக்கான முக்கியமான சூட்சம் அப்படின்னா அந்த பல கடன்கள், ஒருவர் விவசாய கடன், கல்வி கடன், மகளிர் சுய உதவி கடன் என்ன கடன்களை வாங்கியிருந்தால் ஒன்று செய்ய மட்டுமே முடியும். ஒரே ஒரு கடன் ஒரு நாளில் வெவ்வேறு கடன்களாக இருந்தாலும் சரி, அந்த ஒரே ஒரு கடனை மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்பொழுது செய்ய வேண்டியது என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆவணங்களை அப்டேட் செய்யுங்க. ரேஷன் மற்றும் ஆதார் கார்டில் இருக்கிறது வங்கியில் EKYC சப்மிட் பண்ணுங்கள். ரசீதுகளை வாங்கியவுடன் அசல் ஆவணங்களை பத்திரமா வைத்துக்கொண்டு அரசின் அடுத்த கட்ட அறிவிப்புக்காக காத்துட்ருக்குங்க. 15,000 கோடி ரூபாய் வரை இதற்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. கண்டிப்பாக 15,000 20,000 கோடி வரைக்கும் மக்களே ரெடி ஆகிக்கோங்க. நகைக்கடன் தள்ளுபடி, பயிர்க்கடன் தள்ளுபடி, முக்கியமானது பார்த்திங்கன்னா நிறைய தள்ளுபடிகள் அனைத்துமே கொடுக்குறாங்க. இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.